எவ்வளவோ நாடுகள், எவ்வளவோ அரசாங்கம், எவ்வளவோ கவர்மெண்ட் பாலிசி மேக்கர்ஸ் பிட்காயினை அழிக்கணும்னு நினைச்ச காலகட்டத்தில் ஒரே ஒரு நிறுவனம் பிட்காயினை ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட்டா காலி பண்ணுச்சு. அந்த நிறுவனத்தின் பெயர் மவுண்ட் காக்ஸ். இது ஒரு எக்ஸ்சேஞ்ச், ஒரு கிரிப்டோ எக்ஸ்சேஞ்ச். அந்த காலகட்டத்தில் பிட்காயினை அதிகமாக பரிவர்த்தனை செஞ்ச மிகப்பெரிய எக்ஸ்சேஞ்ச் இந்த மவுண்ட் காக்ஸ்ன்ற ஒரு எக்ஸ்சேஞ்சாக இருந்தது. இந்த எக்ஸ்சேஞ்ச் வந்து ஆல்மோஸ்ட் பிட்காயினை வந்து சுத்தமாக ஜீரோ ஆக்கியிருக்கும், காலி பண்ணியிருக்கும். ஆனால் அந்த தடைகள் எல்லாம் உடச்சி எரிஞ்சுதான் பிட்காயின் இப்போ இவ்வளவு இந்த அளவுக்கு பெருசாக வளர்ந்துருக்கு. ஆக்சுவலாக அந்த மவுண்ட் காக்ஸ் உருவாக்குனது யாரு, அதுக்குள்ள என்னதான் நடந்துச்சு, இப்போ அந்த சர்ச்சைகள் பெருசா இன்னும் வெடிச்சுக்கிட்டே இருக்கு. இப்போ வரைக்கும் பிட்காயினுக்கும் மவுண்ட் காக்ஸுக்கும் சர்ச்சைகள் அவ்வளோ நடந்துட்டே இருக்கு. நேற்றைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நியூஸ் வந்திருக்கு. என்ன நியூஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, மவுண்ட் காக்ஸ்ல ஹேக் செய்யப்பட்ட பிட்காயின் வந்து 1,42,000 பிட்காயினை வந்து ஒரு வேலெட்ல இருந்து இன்னொரு வேலெட்டுக்கு மூவ் பண்ணியிருக்காங்க. அப்படி மூவ் பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அக்டோபர் மாதம் 2024 அதை வந்து யாருக்கெல்லாம் கொடுக்கணுமா, அதாவது யாரெல்லாம் பிட்காயின் உள்ள வச்சிருந்தாங்களோ அவங்களுக்கெல்லாம் கொடுக்க போறாங்க. இதுதான் அந்த பர்டிகுலர் விஷயம். இப்ப அப்படி பிட்காயின் வெளியில வந்துச்சுன்னு சொன்னா கிட்டத்தட்ட 8 பில்லியன் பொறுமானம் உள்ள பிட்காயின், 8 பில்லியன் பொறுமானம் உள்ள பிட்காயின் வந்துச்சுன்னு சொன்னா மார்க்கெட் அப்படியே எல்லாத்தையும் வித்துட்டாங்கன்னா மார்க்கெட் பெருசா கீழே வந்துடும், அல்லது விற்காமலே இருப்பாங்களாம். அதுக்கு முன்னாடி வந்து மவுண்ட் காக்ஸோட வரலாறு என்ன, மவுண்ட் காக்ஸ்ல வந்து ஆக்சுவலி எப்படி வந்து அந்த பர்டிகுலர் ஆக்ட் நடந்தது, அதை உருவாக்குனது யாரு, அதை கண்டுபிடிச்சது யாரு, அது எப்படி கைமாறிச்சு, அந்த ஹேக்கர்ஸ் யாரு, அந்த ஹேக்கர்ஸ் எப்படி பிடிபட்டாங்க, இதெல்லாம் இந்த எபிசோட்ல ரொம்ப தெளிவாக விரிவாக பார்க்கலாம். கம் ஆன், லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. டால்கி டெக்கி கிரீஸ்ல இருக்கக்கூடிய ஒரு பர்டிகுலர் பிளேஸ். இந்த பிளேஸ்ல வந்து கிரேக்க நாட்டு போலீஸ் ஃபுல்லா சுத்தி வளைச்சு நின்றுட்டு இருக்காங்க ஒரு பர்டிகுலர் பர்சனை அரெஸ்ட் பண்றதுக்கு. எதுக்காக அந்த பர்சனை அரெஸ்ட் பண்ண போனாங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்த மவுண்ட் காக்ஸ் அப்படின்ற ஒரு எக்ஸ்சேஞ்சில் நடந்த திருட்டுக்கும் இந்த பர்டிகுலர் பர்சனுக்கும் மிகப்பெரிய தொடர்பு உண்டு. அவர் தான் அதை முழுசா பண்ணாரு அப்படின்னு வந்து உலக நாடுகள் பூரா நம்பி அவரை ரொம்ப நாளா பின்தொடர்ந்து கிட்டத்தட்ட 3 வருடமாக அது எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பழைய பிச்சுக்கிட்டு கண்டுபிடிச்சி அவர் கிரேக்க நாட்டுல ஒரு இடத்துல ஒரு ரிசார்ட்ல, ஒரு பர்டிகுலர் பீச்சில் அவர் ஒய்ஃப் மற்றும் 2 குழந்தைங்களோட இருக்கும் போதும் அவரை கையும் களவமா பிடிச்சாங்க. அந்த பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா அலெக்சாண்டர் வெனிக். இவர் தான் வந்து மவுண்ட் காக்ஸ்ல நடந்த மிகப்பெரிய திருட்டு அல்லது ஹேக்குக்கு முக்கியமான காரணமா இருந்தவர். இவரை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி அந்த மவுண்ட் காக்ஸ், அதாவது வந்து அவங்க அரெஸ்ட் பண்ணிட்டாங்க கிரீக்ல அரெஸ்ட் பண்ணி அவங்க கிரீக்ல இருக்கக்கூடிய பிரிசன்ல அவரை வந்து வச்சிடுறாங்க, அதாவது சென்டென்ஸ் பண்ணிடுறாங்க. அங்கிருந்து அவர் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, பல முறைகள் போராடி அவர் வந்து ரஷ்யா நாட்டை சேர்ந்தவர், என்னை வந்து ரஷ்யாவுக்கு டிப்போர்ட் பண்ணுங்க, என்னை இங்க வச்சுக்காதீங்கன்னு சொல்லும் போதும் நிறைய வழக்கறிஞர்கள் அவருக்கு சாதகமாக வழக்காடுறாங்க. அதனால யாருமே வந்து என்ன பண்ணா கிரேக்ல இருந்து அவரை வெளியில கொண்டுட்டு போல. அதுக்கப்புறம் ஒரு வழியாக அவரை பிரான்ஸுக்கு கொண்டு போறாங்க. பிரான்ஸ்ல இருந்து என்ன பண்றாங்கன்னா அகைன் யூஎஸ் என்ன பண்ணுறது, இவர் வந்து எங்க நாட்டை சேர்ந்த நபர்கள்ட்ட நிறைய கொள்ளையடிச்சிருக்காரு, நான் எங்க நாட்டுக்கு கொண்டு போகணும்னு யூஎஸ்க்கு கொண்டு போறாங்க. இப்ப யூஎஸ்ல தான் அவர் இருக்காரு. ஆக்சுவலா அவர் யாருன்னு பாத்தீங்கன்னா ரஷ்யா நாட்டை சேர்ந்த ஒரு ஹேக்கர். அவர் தனியா பண்ணாரான்னு பாத்தீங்கன்னா அவங்க கூட சேர்ந்து 2 பேர் சேர்ந்து பண்ணிருக்காங்க. 2 பேரோட பேர் அப்புறமா சொல்றேன். அவங்க என்ன பண்ணாங்கன்றத முதல்ல பாத்துருவோம். இதெல்லாம் பண்றதை பாக்குறதுக்கு முன்னாடி அந்த மவுண்ட் காக்ஸ் அதை உருவாக்குனது யாரு, அந்த உருவாக்குன மிகச்சிறந்த மண்டை யாரு, அந்த பெரிய பிரில்லியன்ட் பர்சன் யாரு, எப்படி உருவாக்குனாரு, அதை எப்படி கைமாத்தினாரு, அதுக்கப்புறம் உள்ள நடந்த குளறுபடிகள் என்ன அப்படின்றத இப்ப ரொம்ப தெளிவாக பார்க்கலாம். ஜெட் மெக்காலே ஒரு இளம் வயது மிகச்சிறந்த புத்திசாலித்தனம் நிறைந்த ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர், ஒரு ப்ரோக்ராமர், ஒரு சாஃப்ட்வேர் கோடர். இவர் வந்து 2006 ஒரு ஒரு புதிய ஐடியாவோட வெளியில வர்றாரு. அந்த ஐடியாவுக்கு பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா இ-டாங்கி அப்படின்னு ஒரு வெப்சைட்டை உருவாக்குறாரு. எதுக்குன்னு பாத்தீங்கன்னா பியர் டு பியர் ஃபைல் ஷேரிங் பிளாட்ஃபார்ம். அதாவது வந்து ஒருத்தர்கிட்ட இருக்கிற ஒரு பர்டிகுலர் ஃபைலை வந்து இன்னொருத்தர்கிட்ட ஷேர் பண்ணிக்கிற மாதிரி ஒரு பர்டிகுலர் விஷயத்த கொண்டு வந்து கொடுக்குறாரு. இது வந்து மக்கள் மத்தியில மிக பிரபலமா இருந்தது அந்த காலகட்டத்துல. அது எப்படி பிரபலமா இருந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, நிறைய மியூசிக், வீடியோஸ் இதெல்லாம் ஷேர் பண்ணிக்கிற மாதிரி ஒரு பிளாட்ஃபார்மா இது அமைஞ்சுது. ஆனா அடுத்த வருடமே என்ன பண்ணாங்கன்னா, யூஎஸ் கவர்மெண்ட் சில காப்பிரைட் இஷ்யூஸ் வந்ததுனால இந்த பர்டிகுலர் வெப்சைட், அதாவது இ-டாங்கின்ற வெப்சைட், அதனுடைய பேரண்ட் வெப்சைட்ஸ், அதோட சேர்ந்து ஒரு 10-15 வெப்சைட்ஸ், அதாவது லைவ்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருந்துச்சு, நிறைய வெப்சைட்ஸ் இருந்துச்சு. பிளஸ் 761 பேர் மேல கேஸ் போட்டாங்க காப்பிரைட் இஷ்யூ. அதனால என்ன ஆகி போச்சுன்னா இ-டாங்கின்ற பிசினஸ் டோட்டலா க்ளோஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் அதே ஜெட் என்ன பண்ணாருன்னு பாத்தீங்கன்னா, வேற ஏதாவது தொழில் பண்ணணும், வேற ஏதாவது பிசினஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு அடுத்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணாரு. அந்த காலகட்டத்தில் ரொம்ப பிரபலமா இருந்த ஒரு கேம் பாத்தீங்கன்னா மேஜிக் அப்படின்ற ஒரு கேம், அதாவது மேஜிக் கார்ட்ஸ் சொல்லிட்டு இது மாதிரி கார்ட்ஸ் இருக்கக்கூடிய கேம். அந்த மேஜிக் கார்ட்ஸ் கேம்ல என்ன பண்ணாருன்னா, அதுக்கு அதை வந்து வாங்குறதுக்கு சரியான தளம் இல்லை, ஆன்லைன்ல வாங்குறதுக்கு சரியான விஷயம் இல்லாதனால அந்த ஆன்லைன்ல வாங்குறதுக்குன்னு ஒரு பர்டிகுலர் வெப்சைட் ஆரம்பிச்சாரு. அந்த வெப்சைட் பேர் தான் என்னன்னு பாத்தீங்கன்னா மவுண்ட் காக்ஸ்.
இதுதான் அந்த வெப்சைட் பேர். ஆக்சுவலா இந்த மவுண்ட் காக்ஸ்னு பேர் வச்சு பிட்காயினை வந்து செஞ்சுட்டு இருக்காருன்னு சொன்னா அது ஆக்சுவலி பிட்காயினுக்காக ஆரம்பிச்சது கிடையாது. இந்த கார்டை வந்து வாங்க விற்கிறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு எக்ஸ்சேஞ்சா தான் என்ன பண்ணாரு இந்த மவுண்ட் காக்ஸ். இந்த பேரே பாத்தீங்கன்னா எம் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் மேஜிக், இது வந்து 2 டி, ஓகே, ஜின்றது கேதரிங், ஓ வந்து ஆன்லைன், எக்ஸ் வந்து எக்ஸ்சேஞ்ச். இதுதான் MTGOX. இப்படித்தான் அந்த பெயர் வந்தது. ஆக்சுவலா இது வந்து அந்த பிசினஸ் ஆரம்பிச்சாரு. பிசினஸ் ஆரம்பிச்சு ஒரு வருட காலத்துல என்ன பண்ணாருன்னு பாத்தீங்கன்னா அவருக்கு வந்து அந்த அளவுக்கு திருப்திகரமா இல்லை, அது மேல பெருசா நாட்டம் இல்லை. ஸோ அதனால அந்த mtmountgox.comன்ற இந்த பர்டிகுலர் வெப்சைட்டை வந்து வேற எதுக்காக பயன்படுத்தணும்னு சொல்லிட்டு சில கேமிங் பிளாட்ஃபார்முக்கு அதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சாரு. ஆனா அதுவும் அவருக்கு அந்த அளவுக்கு திருப்தியா இல்லை. அப்பதான் என்ன பண்ணாருன்னு பார்த்தா 2010 ஸ்லாஷ் டாட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிட்காயின் ஃபாரமை வந்து ஃபர்ஸ்ட் அவர் உள்ள போறாரு. அந்த ஃபாரம்குள்ள, அந்த ஃபாரம்குள்ள போய் பிட்காயினை பத்தி தெரிஞ்சுக்கிறாரு. பிட்காயினை பத்தி தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமா என்ன பண்றாங்க, நம்ம ஏன் இந்த mountgox.com அப்படின்ற ஒரு வெப்சைட்டை வந்து பிட்காயினை ட்ரேட் பண்றதுக்கு யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா அந்த காலகட்டத்தில் பிட்காயினை ட்ரேட் பண்றதுக்கு ஒரு மிகப்பெரிய பிளாட்ஃபார்ம் எதுவுமே கிடையாது. அதை ஈஸியா வாங்கி விற்கிறதுக்கு, அதாவது ஃபியாட் கரன்சி வச்சு வாங்கி விற்கிறதுக்கு பெருசா பிளாட்ஃபார்ம்ஸ் வெப்சைட்ஸே இல்லை. அதனால இவர் வச்சிருந்த இந்த mountgox.com அப்படின்ற அந்த வெப்சைட்டை என்னத்துக்கு யூஸ் பண்ண ஆரம்பிச்சாருன்னு பாத்தீங்கன்னா MTGOX.com. இந்த வெப்சைட்டை எதுக்கு யூஸ் பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா பிட்காயினை வாங்கி விற்கிறதுக்கு யூஸ் பண்ணலான்னு ஆரம்பிச்சாரு. இதை வாங்குறதுக்கு விற்கிறதுக்கு ஃபியாட் கரன்சி, அதாவது வந்து அந்த நாட்டு யூஎஸ்ல இருந்தா யூஎஸ், இது வந்து ஆக்சுவலா ஆரம்பிச்சு வந்து ஜப்பான்ல ஆரம்பிச்ச ஒரு கம்பெனி. இப்போ யூஎஸ்ல யூஎஸ் டாலர்ஸ்ல கொண்டு போகணும், வேறு எந்த நாட்டில் இருக்கும் அந்த நாட்டு கரன்சியை கொண்டுட்டு போறதுக்கு பதிலாக இவர் எதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சாருன்னா பேபாலை யூஸ் பண்ணாரு. பேபாலை யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம், கரன்சியை உள்ள கொண்டுட்டு வந்து பிட்காயினை வாங்கலாம் விற்கலாம். இவர் ஆரம்பிச்ச காலகட்டத்தில் பிட்காயினோட பிரைஸ் எவ்வளவு இருந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா 6 சென்ட். ஒரு பிட்காயினோட பிரைஸ் வந்து வெறும் 6 சென்ட், 10 ரூபாய்க்குள்ள இருந்தது. 5 ரூபாய் தான் ஒரு பிட்காயினோட விலை. இப்படித்தான் இருந்தது. இந்த காலகட்டத்தில் என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா அந்த பேபால் என்ன பண்ணாங்க, ஆல் ஆஃப் அ சடன், ஏன்னா வந்து இந்த பிட்காயின்றதே வந்து அங்கீகரிக்கப்படாத ஒரு கரன்சி, ஃபர்ஸ்ட் திங். செகண்ட் திங் வந்து சில்க் ரோடு அதிகமாக யூஸ் பண்ணப்பட்டது. எதுக்காக யூஸ் பண்ணப்பட்டதுன்னு பாத்தீங்கன்னா மணி லாண்டரிங்காகவும் ட்ரக்குக்காகவும் ரான்சம் வேர்க்காகவும் யூஸ் பண்ணப்பட்டதுனால என்ன பண்ணாங்கன்னா பேபால் என்ன பண்ணாங்கன்னா நான் இனிமே வந்து என்னுடைய அக்கௌண்ட்டை வந்து யூஸ் பண்ணிக்கிறதுக்கு அலோவ் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு பேபால் என்ன பண்ணாங்க, பின் வாங்கி வெளியில போயிட்டாங்க. எதை விட்டு, mountgox.com விட்டு. அப்போ வந்து உள்ளுக்குள்ள பணத்தை கொண்டுட்டு போறதுக்கோ வெளியில கொண்டுட்டு வரதுக்கோ வேற வழி இல்லாம போயிருச்சு. இந்த காலகட்டத்துல என்ன பண்ணாங்கன்னா இதே மாதிரி பேபால் மாதிரி இன்னொரு பர்டிகுலர் கம்பெனி இருந்துச்சு. இந்த கம்பெனி பேர் லிபர்ட்டி ரிசர்வ். இந்த லிபர்ட்டி ரிசர்வ்ன்ற கம்பெனி என்ன பண்ணுச்சுன்னு பாத்தீங்கன்னா நான் வந்து உங்களுக்கு ஃபியாட் கரன்சியை உள்ள கொண்டுட்டு போறதுக்கு உதவுறேன்னு சொல்லிட்டு அவங்க உள்ள வராங்க. இப்பதான் பிரச்சனைகள் ஆரம்பிக்குது. இந்த லிபர்ட்டி ரிசர்வ்ஸ் உள்ள வந்ததுக்கு அப்புறமா ஆக்சுவலா என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த mountgox.com வெப்சைட்ல ஒரு பக் இருந்துச்சு. அந்த பக்கை வந்து என்ன பண்ணாங்கன்னா சரியா கையாண்டாங்க ஹேக்கர்ஸ். கையாண்டு என்ன பண்ணாங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா திருட ஆரம்பிச்சாங்க. அப்படி திருடும் போது என்ன ஆகுதுன்னு நிறைய ஹேக் பண்ணிட்டு இருந்தாங்க. ஹேக் பண்ணும் போதும் ஆக்சுவலா இவங்க என்ன பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா mountgoxல இருந்தவங்க ஆக்சுவலா அவங்க வெப்சைட்ல வந்து பிரச்சனைன்னு சொல்லல, பிட்காயினோட கோடிங்ல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு. அந்த பிரச்சனை இருக்கனாலதான் என்ன ஆகுதுன்னா திருட்டு போய்கிட்டு இருக்கு. அதாவது வந்து டிரான்சாக்ஷன் வந்து போகுது, ஆனா டிரான்சாக்ஷன் ஆக மாட்டேங்குது. சில சமயம் டிரான்சாக்ஷன் போற இடம் தெரிய மாட்டேங்குது. ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு, ஒரு அட்ரஸ் இன்னொரு அட்ரஸ்க்கு தெரியாம திருடிட்டு போயிடுறாங்கன்னு சொன்னாங்க. அப்படி பாத்தீங்கன்னா நிறைய டிரான்சாக்ஷன்ல நல்ல அட்ரஸ் இருந்துச்சு. நல்ல அட்ரஸ்னா அட்ரஸே இருக்காது. அது மாதிரி இதெல்லாம் எதுக்கான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா பிட்காயின்குள்ள இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஃபிளா அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அதை நம்புறதுக்கு யாருமே தயாராக இல்லை. ஏன்னா வந்து எல்லாருமே என்ன பண்ணாங்கன்னா பிட்காயினோட கோடிங்கை பொறுத்தவரைக்கும் எந்த பர்டிகுலர் ஃபிளாவும் இல்லை, இங்கதான் ஏதோ பிரச்சனை இருக்குன்னு. அப்பதான் என்ன பண்ணாருன்னா ஜெட் வந்து ஒரு தீர்க்கமான ஒரு முடிவு எடுக்கிறார். எப்படி முடிவு எடுக்கிறாருன்னு பாத்தீங்கன்னா ஓகே நம்ம இதை வந்து என்ன பண்ணணும், இதை வித்துருவோம். ஏன்னா வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்கு. ஏன்னா வந்து திருடு போனது வந்து கிட்டத்தட்ட அந்த காலகட்டத்திலே கிட்டத்தட்ட ஒரு $60,000 வருமானமான பிட்காயின் முதல்ல திருடு போயிடுச்சு, ஹேக் ஆயிடுச்சு. ஸோ இதை வந்து எப்படி திருப்பி சரி கட்டணும்னு தெரியாது. அதனால என்ன பண்ண யார்கிட்ட விற்போம்னு சொல்லிட்டு இன்னொரு பெரிய ஆண்டர்ப்ரூனர், அவர் பேர் வந்து மார்க்னு சொல்லுவாங்க. அவர் என்ன பண்றாருன்னு அணுகிறார். அணுகி வந்து $1,00,000 இந்த பர்டிகுலர் வெப்சைட், இந்த பர்டிகுலர் எக்ஸ்சேஞ்சை நீங்க வாங்கிக்கிங்கன்றாரு. அவர் வந்து நான் யோசிச்சு சொல்றேன், இந்த பிசினஸ் நல்லா தான் இருக்கு, நான் யோசிச்சு சொல்றேன்னு சொல்லி நிதானமா இருக்காரு. ஒரு 2-3 நாள்ல என்ன பண்றாருன்னா மறுபடியும் ஜெட் அவர் அப்ரோச் பண்ணி நீங்க பணமே தர வேண்டாம், இந்த எக்ஸ்சேஞ்சை நீங்க நடத்துங்க, நடத்தி 1 வருடம் ஆன பிறகு அதுல வர ரெவென்யூல 12% எனக்கு கொடுங்க போதுங்கிறார். இந்த டீல் வந்து மார்க்குக்கு பிடிச்சிருந்தனால என்ன பண்றாருன்னா 2011 இந்த பர்டிகுலர் எக்ஸ்சேஞ்சை ஜெட் என்ன பண்றாரு, மார்க்கு கொடுத்துறாரு.
முதல்ல ஜெட் என்ன சொன்னாருன்னு பாத்தீங்கன்னா, இந்த எக்ஸ்சேஞ்ச் ஆரம்பிக்கும் போதும் எனக்கு பிட்காயின் வாங்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு, பிட்காயின்ல ட்ரேட் பண்ணணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு, அதனால தான் இந்த mountgox.com இந்த வெப்சைட்டை வந்து பிட்காயின் எக்ஸ்சேஞ்சா நான் மாத்தினேன்னு சொன்னாரு. அவர் அதே ஒரு வருடத்துல வித்த போது மார்க்கெட் கிட்ட விற்கும் போது என்ன சொன்னாருன்னா, எனக்கு இதை வந்து லாங் டேர்ம்ல கொண்டுட்டு போகணும்னு ஆசையா இருக்கு, ஆனா என்னால லாங் டேர்ம்ல இதை கொண்டுட்டு போற அளவுக்கு தகுதியும் இல்லை, எனக்கு கொண்டு போற பொறுமையும் என்கிட்ட இல்லை. ஆனா மார்க்ன்ற அந்த ஆண்டர்பிரனர் கிட்ட அந்த தகுதி இருக்கு, அதை வந்து பெரிய லாங் டேர்ம்ல அதை கொண்டு போற அளவுக்கு அவர்கிட்ட அந்த கெப்பாசிட்டி இருக்கு, அதனால அவர்கிட்ட விற்கிறேன்னு சொல்லிட்டு வித்துட்டார். இதோட என்ன ஆகி போச்சுன்னா, ஜெட்டுக்கும் மவுண்ட்காக்ஸ்க்கு இருந்த தொடர்பு அறுந்து போச்சு. இப்ப மவுண்ட்காக்ஸ்ல இருக்கிற பர்டிகுலர் ஃபவுண்டர் வந்து ஜெட் தான். ஆக்சுவலா அது யார் கைக்கு மாறிச்சுன்னு பாத்தீங்கன்னா, மார்க்ன்ற ஒரு கைக்கு மாறிடுச்சு. இப்ப நடந்த பிரச்சனைகளை பார்ப்போம். ஆக்சுவலி வந்து ஜான்வரி 2011 ஜெட்டு கிட்ட இருந்து மார்க்குக்கு மவுண்ட்காக்ஸ் கை மாறுது. பிப்ரவரி மார்ச்ல வந்து மிகப்பெரிய ஹேக் மறுபடியும் நடக்குது. அந்த ஹேக் எப்படி நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 79,957 பிடிசி ஹேக் செய்யப்படுது. மவுண்ட்காக்ஸ்ல இருந்து ஹேக் செஞ்சு ஒரு பர்டிகுலர் வேலெட்டுக்குள்ள போகுது. அந்த வேலெட் எப்படி ஆரம்பிக்குதுன்னு பாத்தீங்கன்னா 1FEEX பேர்ல ஆரம்பிக்குது. இன்னமும் பாத்தீங்கன்னா இந்த 79,957 பிடிசி அந்த வேலெட்ல 2011 மூவ் ஆனது. இன்னைய வரைக்கும் ஒரு பிடிசி கூட வெளியில வரல. இன்னைக்கு இந்த வேலெட் புள்ளியா தான் இருக்கு. இதுக்கு காரணம் என்னன்னா, ஹேக்கர் வந்து அந்த ஆக்சஸ் தொலைச்சிட்டாங்க, ஹேக்கர் அந்த பாஸ்வேர்ட்ஸ் பிரைவேட் கீயை தொலைச்சிட்டாங்கன்னு தெரியல. ஆனா என்ன ஆகல, இந்த 79,957 பிடிசி மவுண்ட்காக்ஸ்ல இருந்து வெளியில போனது இன்னைய வரைக்கும் அங்கிருந்து எங்கேயுமே டிராவல் ஆகல, வெளியிலேயே போகல. இப்பயும் நீங்க பார்க்கலாம் இந்த அதாவது திட்டத்தட்ட அந்த காலகட்டத்துல அப்போ 2011 7% பிட்காயின், இது வந்து 7% பிட்காயினுக்கு வருமானம் உள்ள பிட்காயின் அவ்வளவு தூரம் என்னாச்சு, வெளியில போயிடுச்சு. இப்ப இது ஃபர்ஸ்ட் நடந்த, அதாவது மார்க் கையில் எடுத்த பிறகு நடந்த ஒரு மிகப்பெரிய ஹேக். அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, நிறைய பிரச்சனைகள் இருக்குன்னு சொல்லிட்டு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் மவுண்ட்காக்ஸ்குள்ள வைக்கிறாங்க. என்ன ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வைக்கிறாங்கன்னா, ஒரு நாளைக்கு $1000 மட்டும்தான் பிடிசியை வெளியில கொண்டுட்டு போக முடியும். ஒரு நாளைக்கு எவ்வளவுதான் கொண்டு போக முடியும், $1000. ஏன்னா அப்ப பிடிசியோட விலை வந்து $17.6. ஒரு பிட்காயினோட விலை வந்து வெறும் $17. எத்தனை பிட்காயின் தான் கொண்டு போகணும்னா, $1000 வருமானம் உள்ள பிட்காயினை மட்டும்தான் கொண்டு போக முடியும். இப்ப ஹேக்கர் என்ன பண்றாங்கன்னா, புது விதமான ஒரு விஷயத்த கையில் எடுக்கிறாங்க. அவங்க ஆக்சுவலா என்ன பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஏன்னா $1000 மேல வெளில கொண்டு போக முடியல, நிறைய பிட்காயின் 2000 3000 பிட்காயின் கொண்டு போகணும்னு நினைக்கிறாங்க, ஆனா கொண்டு போக முடியாது. அதனால என்ன பண்ணாங்கன்னா, ஒரு நாள் வந்து $17.6 இருந்த பிட்காயினை வெறும் 30 நிமிஷத்துல 0.01 சென்ட்ஸ், அதாவது வந்து 1 சென்ட்டுக்கு என்ன பண்றாங்க, பிட்காயினோட பிரைஸ கிராஷ் பண்றாங்க. கிராஷ் பண்ணி $1000 வருமானம் உள்ள பிட்காயினை அழகா வெளியில ஹேக் பண்ணி கொண்டுட்டு போனாங்க. இது வரலாறு. ஆக்சுவலி $17 இந்த பிட்காயினை ஜஸ்ட் வித்தின் ஹாஃப் அன் ஹவர்ல என்ன பண்றாங்கன்னா, அரை மணி நேரத்துக்குள்ள 1 சென்ட்டுக்கு கொண்டு வந்து, ஒரே 1 சென்ட்டுக்கு கொண்டு, அதோட பிரைஸை 1 சென்ட்டுக்கு கொண்டு வந்து, நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், கிராஃப் இப்படி வரும், இப்படி இறங்கிருக்கும் பிட்காயின் ஒரு ஹாஃப் அன் ஹவர்ல. ஒரே இதுல இங்க இருந்த பிட்காயினோட பிரைஸ் வந்து $17, இங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட மைனஸ்க்கு 0க்கு அந்த மாதிரி வந்திருக்கும். ஸோ அப்படி பாத்தீங்கன்னா இந்த 1 சென்ட்டுக்கு கொண்டு வந்து கிட்டத்தட்ட 2000 பிட்காயினுக்கு மேல என்ன பண்றாங்கன்னா ஹேக் பண்றாங்க. ஸோ இந்த ஹேக் நடந்தாலும் எதுவுமே வெளியில தெரியல, எதையுமே வெளியில சொல்லல. அந்த ஃபவுண்டர் ஜெட்டா இருந்தாலும் சரி, அதுக்கப்புறம் அதை வாங்கின மார்க்கா இருந்தாலும் சரி, இதை பத்தி பெருசா வெளியில யார்ட்டையுமே சொல்லாம உள்ளுக்குள்ளேயே மூடி மறைச்சுக்கிட்டு தான் இருந்தாங்க. இதுதான் முதல்ல நடந்த மிகப்பெரிய ஹேக். அதாவது வந்து ஹேக்ல ஒரு டிஃப்ரெண்டான டெக்னாலஜி யூஸ் பண்ணி பண்ணாங்கன்னு பாத்தீங்களா, அது வந்து இப்படிதான். ஏன்னா பிரைஸ் அவங்களே இறக்கி, ஏன்னா வந்து இது எப்படி நினைச்சாங்கன்னா, இவரு மார்க் என்ன பண்ணாருன்னா, அதுக்குள்ளேயே வந்து ஒரு 2 பாட்டை வச்சிருந்தாரு. 2 பாட் இந்த சென்ஸ் வந்து அப்பயே பாட்லாம் யூஸ் பண்ணாங்க. பாட்டை யூஸ் பண்ணி பிரைஸை மேனிபுலேட் பண்ணாங்க, ஏத்துறது இறக்குறது. அவங்களா ஆர்டிபிஷியலா பிரைஸ் என்ன பண்றது, பம்ப் பண்ண வைக்கிறது, பாட்டை யூஸ் பண்ணி பிரைஸ் என்ன பண்றது, டம்ப் பண்ண வைக்கிறது. அப்படித்தான் இறங்குதுன்னு நினைச்சு நிறைய பேர் இருந்திருக்காங்க. ஆனா என்ன ஆச்சு, அந்த ஒரு 30 நிமிஷத்துல கீழே வந்துட்டு மறுபடியும் போச்சு. அந்த காலகட்டத்தில் என்ன பண்ணாங்க, ஹேக்கர்ஸ் வந்து அதை யூஸ் பண்ணி கிட்டத்தட்ட 2000 பிட்காயினுக்கு மேல வெளியில எடுத்துடுறாங்க. இது அந்த ஹேக்கிங்ல நடந்த ஒரு வினோதமான ஒரு விஷயம். நிறைய ஹேக் நடந்திருக்கு, அதுல இது ஒண்ணு. இவ்வளவு குளறுபடிகள் இருந்தாலும் அதை வெளியில சொல்லாமலே என்ன பண்ணாங்கன்னா, பொறுமையா அந்த எக்ஸ்சேஞ்சை நடத்திட்டு போயிட்டு இருந்தாங்க. கிட்டத்தட்ட 2 வருட காலத்துல பிட்காயினோட 70% ஆஃப் பிட்காயின் ட்ரேடிங் எதுலதான் நடந்துச்சுன்னா, மவுண்ட்காக்ஸ்ல தான் நடந்தது. அந்த அளவுக்கு மிகப்பெரிய எக்ஸ்சேஞ்ச், உலகத்தின் ஃபர்ஸ்ட் நம்பர் 1 எக்ஸ்சேஞ்சா அது மாறிச்சு மவுண்ட்காக்ஸ். அது கொஞ்சம் கொஞ்சமா மாறி போகும்போது என்ன ஆச்சுன்னா, அப்போ வந்து மிகப்பெரிய அளவுல அது போனதுக்கு ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா, சில்க் ரோடுக்குள்ள ட்ரேட் பண்ண அலோவ் பண்ணாங்க. சில்க் ரோடுன்னு சொன்னா அது ஒரு பர்டிகுலர் டார்க் வெப்னு சொல்லுவாங்க. திருடர்கள், ஹேக்கர்ஸ், ட்ரக் டீலர்ஸ், மாஃபியாஸ் உள்ள நிறைய இருப்பாங்க.
அவங்க வந்து பண பரிமாற்றம் பண்ணிக்கிறதுக்கு இந்த பிட்காயின் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதனால பாத்தீங்கன்னா மிக மிக அதிகமான அளவோட பணம் என்னாச்சுன்னா உள்ள புழங்க ஆரம்பிச்சு, குறிப்பாக பிட்காயின் வழியாக. இது வந்து பாத்தீங்கன்னா 2014 திடீர்னு பார்த்தா நிறைய பிட்காயின் வெளியில போகுது வருது, எங்க போகுதுன்னே தெரியலன்னு சொல்லி மார்க் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. எப்படி ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாருன்னு பாத்தீங்கன்னா, கடந்த 2-3 வருடமாக பிட்காயின் நிறைய தொலைஞ்சு போச்சு, நான் சரியா கவனிக்கவே இல்லைன்னு சொல்லிட்டு அதை யாருமே நம்புறதுக்கு தயாரா இல்லை. ஏன்னா அந்த அவருக்கு தெரியாம போறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அவருக்கு தெரியாம போறதுக்கான வாய்ப்பே கிடையாது. ஆனா அவர் என்ன சொல்லியிருந்தான்னு பாத்தீங்கன்னா, நிறைய பிட்காயின் வெளியில போச்சு வந்துச்சு. அவர் கடைசியா என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாருன்னா, பிப்ரவரி மாசம் 7ஆம் தேதி 2017, இந்த டேட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க, பிப்ரவரி 2014. இன்னைக்கு என்ன பண்ணாங்கன்னா, இப்ப அந்த எக்ஸ்சேஞ்சுக்குள்ள போற எல்லாருக்கும் ஆக்சஸ் டினை ஆச்சு, உள்ளுக்குள்ள போக முடியல. ஏன் போக முடியலன்னு சொன்னா மெயின்டெனன்ஸ்ல இருக்குன்னு சொன்னாங்க. என்ன மெயின்டெனன்ஸ் இருக்குமோ 2 நாள்ல நியூஸ் வெளியில வருது, மவுண்ட் காக்ஸ்ல இருக்கக்கூடிய பிட்காயின் ஹேக் செய்யப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு. எவ்வளவு ஹேக் செய்யப்பட்டதுன்னு சொல்லிட்டு விசாரிக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமா நியூஸ் வெளியில வருது. ஆக்சுவலா எவ்வளவு சொன்னாங்கன்னு பாத்தீங்கன்னா 8,50,000 பிடிசி ஹேக் செய்யப்பட்டுச்சு. எவ்வளவு நாள்ல? 2011 இருந்து 2014 பிப்ரவரி 7ஆம் தேதி வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் வெளியில வருது. இது எப்படி வெளியில வருதுன்னா, அவர் வந்து என்ன சொன்னாருன்னா, நான் இப்பதான் ரீசெண்டா ஒரு 2 நாளுக்கு முன்னாடி தான் நான் உள்ள போய் அக்கௌண்ட்ஸ் எல்லாம் பார்த்தேன், அப்பதான் வந்து இவ்வளவு பிட்காயின் குறைஞ்சது எனக்கு தெரிஞ்சு சொன்னாரு. கண்டிப்பா அதை யாருமே நம்புறதுக்கு தயாராக இல்லை. ஆக்சுவலா வந்து 8,50,000 பிட்காயின் என்ன இருக்கு, ஹேக் ஆயிருக்குன்னு தெரிஞ்ச உடனே ஆக்சஸ் டினைடு வருது, உள்ளுக்குள்ள யாரையும் அலோவ் பண்ணல, மக்கள் போராட்டம் பெருசா வெடிக்குது, வேர் இஸ் மை பிட்காயின் சொல்லிட்டு எல்லாரும் கத்துறாங்க. அவங்க ஆஃபீஸ் டோக்கியோல இருக்க ஆஃபீஸ்க்கு முன்னாடி போய் நிறைய கூட்டம் போடுறாங்க. 3000 பேர் கிட்ட கூடுறாங்க, 2000 பேர் கிட்ட கூடுறாங்க, 1000 பேர் கிட்ட கூடுறாங்க. பிரச்சனைகள்னால அந்த ஆஃபீஸ் இன்னொரு இடத்துக்கு மாத்துறாங்க. அதுக்கப்புறம் தான் என்ன ஆகுதுன்னா, சில கவர்மெண்ட் ஏஜென்சிஸ் உள்ள வந்து இதை விசாரணை பண்ணி இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிக்கிறாங்க. அப்படி ஆரம்பிக்கும் போது ஒரு ட்ரஸ்ட் கையில அது போகுது, மவுண்ட் காக்ஸ்ன்றது. இதை வந்து நீங்க என்னன்னு துப்பறிஞ்சு கரெக்டாக கண்டுபிடிச்சி யார் யாருக்கு என்னென்ன போய் சேரணுமோ அதெல்லாம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு, அப்படி அந்த ட்ரஸ்ட் கையில போனதுக்கு அப்புறம் தான் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, கேஸ் எல்லாம் வருது. மார்க்கை அரெஸ்ட் பண்றாங்க. என்ன காரணத்துக்கு அரெஸ்ட் பண்றாங்கன்னா, பிட்காயினை திருடிட்டாருன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் மார்க் காட் அரெஸ்டட் ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் அமெரிக்கா. ஏன்னா இது எக்ஸ்சேஞ்ச் இருக்கிறது வந்து டோக்கியோல, ஜப்பான்ல. யூஎஸ்ஏ அதுக்குள்ள எப்படி வந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்த மவுண்ட் காக்ஸ் வந்து யூஎஸ்ல இருக்கக்கூடிய ஒரு கம்பெனியோட டைப் பண்றாங்க, ஒரு எக்ஸ்சேஞ்சோட டைப் பண்ணி அமெரிக்கர்களும் பிட்காயினை வாங்குறதுக்கு வழிவகுக்கிறோம்னு சொல்லிட்டு சில விஷயங்கள் பண்றாங்க. அப்படி பண்ணும்போது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்கர்கள் நிறைய வந்து பணத்தை இழந்திருக்காங்கன்னு தெரிஞ்ச பிறகு யூஎஸ் என்ன பண்ணுதுன்னா கேஸ் கொண்டுட்டு வருது, இதை வந்து விசாரிக்கணும்னு சொல்லிட்டு. அப்படி விசாரிக்கணும்னு வரும்போதும் யாரை வச்சு விசாரிக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஒரு பர்டிகுலர் பர்சன் கால் மைக்கேல். இவர் யாருன்னு பாத்தீங்கன்னா, கிராக்கன் அப்படின்னு ஒரு எக்ஸ்சேஞ்ச் இருக்கு இல்லையா, அந்த எக்ஸ்சேஞ்சோட கோ ஃபவுண்டர் தான் இவர். இவர் தான் என்ன பண்ணா, அந்த இன்வெஸ்டிகேஷன் டீமை வந்து வழிநடத்தி கொண்டு போறாரு. நீங்க தான் என்ன வேணா டெக்னாலஜி டீல் பண்ண ஒரு விஷயம், FBI கொண்டு போனாங்க. FBIக்கு அந்த அளவுக்கு டெக்னாலஜி தெரியாது. டெக்னாலஜி தெரிந்த ஒருத்தர் இருந்தா தான் அதை டீல் பண்ண முடியும்னு சொல்லிட்டு கிராக்கனோட கோ ஃபவுண்டர் மைக்கேல்ன்ற ஒருத்தரை அசிஸ்ட் பண்ண சொல்றாங்க. இவர் தான் இந்த இன்வெஸ்டிகேஷன் ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கிறார். ஆரம்பிக்கும் போது என்ன பண்றாருன்னா, முதல்ல மேன்வலாவே நிறைய செக் பண்றாரு. செக் பண்ணும்போது 2011 இருந்து நிறைய குளறுபடிகள் வந்துகிட்டே இருக்கு. அப்படி வரும்போது ஒரு பர்டிகுலர் அட்ரஸ்ல 2 லட்சம் பிட்காயின் ஒரு வேலெட்ல இருக்கு. இந்த வேலெட் என்னதுன்னு கேட்கும் போதும் மார்க் என்ன பண்றாங்க, நான் மறந்துட்டேன், பிட்காயின் இங்க கோல்டு வேலெட்ல வச்சிருந்தோம், இந்த வேலெட்ல இருந்தத நான் மறந்துட்டேன்றாரு. இந்த பிட்காயின் 2 லட்சம் பிட்காயின் என்ன பண்றாங்கன்னா சீஸ் பண்றாங்க அமெரிக்கா. ஃபர்ஸ்ட் திங், இந்த 2 லட்சம் பிட்காயின் என்ன பண்றாங்க, அந்த வேலெட்ல இருந்து வெளியில மூவ் பண்ணாம முதல்ல எடுத்துக்கிறாங்க. இதுக்கப்புறம் கொஞ்சமா இந்த விசாரணை நடந்து போய்கிட்டே இருக்கும் போதும் ஒரு ஸ்டேஜ்லயும் வந்து நிக்குது, அப்புறம் போகுது. பெரிய வருஷம், ஒரு 2 வருஷம் 3 வருஷம் இன்வெஸ்டிகேஷன் சென்ஸ் வந்து, ஏன்னா வந்து எல்லாருமே என்ன நம்பினாங்கன்னு பாத்தீங்கன்னா, பிட்காயின் வழியா போச்சுன்னா கண்டே பிடிக்க முடியாதுன்னு. அது எங்கேருந்து எந்தெந்த அட்ரஸ்க்கு எப்படி போனாலும் என்ன பண்ண முடியும், கண்டுபிடிக்க முடியும். அந்த அட்ரஸை வந்து பேக் ட்ராக் பண்ணியும் ஃப்ரண்ட் ட்ராக் பண்ணியும் பொறுமையாக மைக்கேல் போய்கிட்டே இருக்கும் போதும் சில பெயர்கள் அவருக்கு அடிப்படுது. WME அப்படின்னு ஒரு பெயர் வந்து ஃபர்ஸ்ட் சிக்குது, ஒரு அனானிமஸ் நேம். இந்த நேம்ல என்ன பண்றாங்கன்னா, சில பிளாக்ஸ்ல எல்லாம் வந்து பார்ட்டிசிபேட் பண்றாங்க. சில எக்ஸ்சேஞ்சஸ், அதாவது கிரிப்டோ எக்ஸ்சேஞ்ச், நியூசிலாந்துல இருக்கக்கூடிய ஒரு கிரிப்டோ எக்ஸ்சேஞ்ச், இதெல்லாம் வந்து என்ன பண்றாங்கன்னா பார்ட்டிசிபேட் பண்ணி, எங்கிட்ட இருக்கக்கூடிய பணம் வந்து சில இது திருடு போயிருச்சு, பணம் வந்து லாக் ஆயிடுச்சு, இந்த பணத்தை ரிலீஸ் பண்ணி கொடுங்கன்னு சொல்லிட்டு இந்த நேம்ல ஒரு மெயில் வருது நியூசிலாந்துல. ஸோ இந்த அட்ரஸ் எல்லாம் செக் பண்ணி பார்க்கும்போது என்ன நினைக்கிறாங்கன்னா, இது ஏதோ விஷயம் நடக்குது இதுக்குள்ள. ஏன்னா வந்து மவுண்ட் காக்ஸ்ல இருந்து வெளியில போன பணம் வந்து ஏதாவது ஒரு எக்ஸ்சேஞ்ச் வழியா தான் வெளியில போயிருக்கணும். எப்படி போனோம், எந்த எக்ஸ்சேஞ்ச் வழியா வெளியில போச்சுங்க போதும், இப்படி ஒரு எக்ஸ்சேஞ்ச் முதல்ல மாட்டு BTC
இன்னு சொல்லிட்டு இந்த எக்ஸ்சேஞ்ச் மாட்டுது. இந்த மவுண்ட் பாக்ஸ்ல திருடப்பட்ட பிடிசி ஃபுல்லாவே இந்த எக்ஸ்சேஞ்சுக்குள்ள போய் தான் வெளியில போயிருக்குன்றது தெரியுது. ஸோ இந்த எக்ஸ்சேஞ்சுக்குள்ள ஒரு 3 அட்மின்ஸ் இருக்காங்க. இந்த அட்மினோட அட்ரஸோ, அவங்க எந்த நாட்டை சேர்ந்தவங்க, எந்த எந்த பூர்வ குடிகள் அல்லது எந்த பர்டிகுலர் இடத்தை சேர்ந்தவங்க, அவங்களோட அட்ரஸ், அவங்க போட்டோ எதுவுமே யாருக்குமே தெரியாது. ஸோ இவங்க எப்ப இவங்க ஒரு மெயில் அனுப்பினாலும் சரி, ஒரு ஃபாரம்ல கலந்துக்கிட்டாலும் சரி, ஒரு வேலெட்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணாலும் சரி, விபிஎன் யூஸ் பண்ணி மட்டும்தான் பண்ணியிருக்காங்க. அதனால எவ்வளவு கண்டே பிடிக்க முடியல. இதுல இந்த WMன்றது ஒரு அட்மினோட வேலெட்டோட ஒரு முறை கனெக்ட் ஆயிருக்கிறத முதல்ல கண்டுபிடிக்கிறாங்க. முதல்ல என்ன பண்றாங்க, இந்த WM என்ற பெயர் ஒரு அட்மினோட பெயர்ல லிங்க் ஆகுது. ஸோ இப்போ WMன்றது யாருன்னு கண்டுபிடிக்கும் போது இவர் ஒரு மெயில் போட்டிருக்காரு அந்த கிரிப்டோ எக்ஸ்சேஞ்சுக்கு. என்னன்னு சொல்லிட்டு என்னோட பணம் $1,00,000 USDT உள்ள மாட்டிக்கிச்சு, அது வெளியில எனக்கு ரிலீஸ் பண்ணி கொடுங்கன்னு சொல்லிட்டு ரிலீஸ் பண்ணி கொடுங்கன்னு அந்த லெட்டர் அனுப்பும்போது என்ன பண்ணிடுறாருன்னா, திரும்ப லெட்டர் வருது. எப்படி வருதுன்னு பாத்தீங்கன்னா, அவங்க திருப்பி லெட்டர் கொடுக்கும்போது WMன்ற பேரை கொடுக்காம அவரோட ஒரிஜினல் பேரு, அதாவது அலெக்சாண்டர் வினிக், இவரோட ஃபண்ட்ஸை நாங்க ரிலீஸ் பண்ணி தரோம்னு சொல்லிட்டு அந்த பெயர் வருது. அப்பதான் ஃபர்ஸ்ட் கிராக்கன்ல இருக்கக்கூடிய இந்த மைக்கேலுக்கு இந்த பெயர் தெரிய வருது. அலெக்சாண்டர் வினிக். ஸோ இவரு தான் அந்த WME அப்படின்ற ஒரு பெயர்ல நடமாடிக்கிட்டு இருந்த BTCன்ற எக்ஸ்சேஞ்சில் இருந்த ஒரு அட்மின்னு சொல்லிட்டு கரெக்டாக நிரூபணம் ஆகுது. ஸோ இவரை தேடி பெரிய படம் தொடருது. ஒரு போட்டோ கிட்டோலாம் கண்டுபிடிக்கிறாங்க. முதல்ல அவரோட போட்டோவை ஃபர்ஸ்ட் ஒரு கண்டுபிடிக்கிறாங்க, இவர் தான் அந்த நபர்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் உலகம் ஃபுல்லா அவரை தேடுறதுக்கான வேட்டை ஆரம்பிக்கும் போதும் அவர் கிரீஸ்ல இருக்கிறாரு அப்படின்னு ஒரு நியூஸ் வந்த பிறகு கிரீக்ல போய் அவர் ஒய்ஃப் ஒரு 2 குழந்தைங்களோட இருக்கும் போதும் அந்த இடத்துலயே அவரை அரெஸ்ட் பண்றாங்க. அப்படி அரெஸ்ட் பண்ணும் போதும் ஆனா கடைசி வரைக்கும் அவர் என்ன சொன்னாருன்னா, நான் அதில் ஒரு சாதாரண ஒரு வேலைக்காரனா தான் இருந்த அந்த எக்ஸ்சேஞ்சில், எனக்கு இதுக்கு சம்பந்தமே இல்லைன்னு சொல்லிட்டு. ஆனா அவங்க நம்ப தயாரா இல்லை. அவங்க என்ன பண்றாங்க, அரெஸ்ட் பண்ணி கிரீஸ்ல இருக்கக்கூடிய ஒரு ஜெயில அவரை போடுறாங்க. அலெக்சாண்டர் வெனிக் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, கிரேக்ல இருந்து நான் ரஷ்யன் சிட்டிசன், நானு என்ன ரஷ்யாவுக்கு டீபோர்ட் பண்ணிடுங்க, அங்க விசாரிக்கிட்டேன்னு சொல்றாங்க. ஆனா இவங்க அனுமதிக்கல. அவர் மிக மிக நிறைய அதை ப்ரெஷர் கொடுத்துக்கிட்டே இருக்காரு. அப்ப என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, பிரான்ஸுக்கு முதல்ல அவரை சேஞ்ச் பண்றாங்க. அங்க சேஞ்ச் பண்ணி அங்க விசாரணை நடக்குது. அங்க 5 வருடம் அவங்களுக்கு சிறை தண்டனைன்னு சொல்லிட்டு விதிச்சிடறாங்க பிரான்ஸ்ல. அங்க என்ன பண்றாங்க, அதுக்கப்புறம் அமெரிக்கா மூக்கம் நடக்குது. அமெரிக்கா மூக்கம் நடச்சு என்ன பண்றாங்க, இவரை அமெரிக்கா கொண்டுட்டு போகணும்னு சொல்லி அமெரிக்கா கொண்டு போயிடுறாங்க. அப்படி கொண்டு போறதுக்கு முன்னாடி என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, அவங்க ஒய்ஃப் நான் பார்க்கணும்னு சொல்லுவாங்க, நான் அலோவ் பண்ணவே இல்லை. அவங்க ஒய்ஃப் என்ன பண்றாங்கன்னா, முதல்ல ஒரு வீடியோ காலில் பேசணும்னு சொன்னோம்னா வீடியோ காலில் அலோவ் பண்ணுறாங்க. வீடியோ காலில் பேசும்போது பார்த்தீங்கன்னா ஒய்ஃப்க்கு பிரெயின் டியூமர் இருக்கு. அந்த பிரெயின் டியூமர்னால அவங்க பெருசாக பாதிக்கப்பட்டிருக்காங்க. இவருமே பார்த்தீங்கன்னா, என்ன எப்படியாவது ஒய்ஃபை பார்க்கறதுக்கு அலோவ் பண்ணுங்க, இல்லை அவங்களையாவது என்ன பார்க்கறதுக்கு அலோவ் பண்ணுங்கன்னு சொன்னா நான் அலோவ் பண்ண மாட்டேன்றாங்க பிரான்ஸ்ல இருக்கக்கூடிய அந்த ஜெயில் அதிகாரிகள். அதனால என்ன பண்றாருன்னா, ஒரு உண்ணாவிரத போராட்டம் ஒன்று ஆரம்பிக்கிறாரு. கிட்டத்தட்ட 80 நாள் உண்ணாவிரதம் இருக்குன்னு சொல்லிட்டு உள்ள இருந்து ரொம்ப மெலிஞ்சு போய் இருந்திருக்காரு. ஆனால் என்ன பண்ணாங்க, அலோவ் பண்ணவே இல்லை. அதுக்கப்புறம் அவங்க ஒய்ஃப் இறந்துட்டாங்கன்ற நியூஸ் வந்து அதுக்கு என்ன பண்ணலாம், அவரை இறுதிச் சடங்குக்கு அவங்க ரஷ்யாவுக்கு அவங்கள அனுப்பவே இல்லை. இதுக்கு நடுவில் என்ன பண்றாங்கன்னா, அமெரிக்கா அவங்க நாங்க கூட்டிட்டு போறோம்னு சொல்லிட்டு அமெரிக்காவுக்கு கூட்டிட்டு போயிடறாங்க. கூட்டிட்டு போய் இன்னும் ட்ரையல் நடந்துட்டு இருக்கு, இன்னும் அந்த கேஸ் முடியல. அமெரிக்கால தான் அவர் இருக்கார். இதுக்கு நடுவுல அமெரிக்கர்கள் கடுமையாக விசாரிக்கும் போதும் 3 அட்மின்ல இன்னும் 2 பேரோட அட்மினோட பேர் வெளியில வருது. என்ன பேருன்னு பாத்தீங்கன்னா, அலெக்சி பெல்யூசென்கோ அப்படின்னு ஒருத்தர், அலெக்சாண்டர் வெர்னர் அப்படின்னு இன்னொருத்தர். இந்த 2 பேர் பிளஸ் அலெக்சாண்டர் வினிக், இந்த 3 பேரும் சேர்ந்துதான் இந்த மிகப்பெரிய திருட்டு நடத்திருக்காங்கன்னு சொல்லிட்டு. அதுல அலெக்சாண்டர் வெர்னர்ன்றவரை இதுவரைக்கும் கண்டுபிடிக்கவே முடியல. அவர் முகம் எப்படி இருக்கும் கூட உலகத்துக்கு தெரியவே தெரியாது. ஆனா இன்னொரு நபர் இருக்காரு பாருங்க, அலெக்சி பெல்யூசென்கோன்னு சொல்லிட்டு. அலெக்சி பெல்யூசென்கோன்றவரை கண்டுபிடிச்சி ரஷ்யாவில் என்ன பண்ணாருன்னா, அவர் எப்படி மாட்டினாருன்னா, அவர் இந்த எக்ஸ்சேஞ்ச் BTCE அப்படின்ற எக்ஸ்சேஞ்ச் முடக்கிறாங்க. இன்னொரு எக்ஸ்சேஞ்ச் WEX அப்படின்னு ஒன்று ஆரம்பிக்கிறாரு. இந்த எக்ஸ்சேஞ்ச் ஆரம்பிக்கிறதுனா அவர் பேர் அடிபடுது, அவர் மாற்றுறாரு. ஏன்னா அந்த வேலெட்ல இருந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணும்போது அவர் மாட்டி, ரஷ்யா என்ன சொல்றாங்கன்னா, நாங்க அவரை அரெஸ்ட் பண்ணி எங்க ஜெயில வச்சிருக்கோம்னு. ஆனா அது உண்மையா என்னன்னு இன்னைய வரைக்கும் தெரியாது. ஒரு ஜெயில இருக்காரா, வெளியில நடமாடிட்டு இருக்காரான்னு யாருக்குமே தெரியாது. ஆனா அலெக்சாண்டர் வெனிக்ன்றவர் யூஎஸ்ல மாட்டிக்கிட்டு ஜெயில இருக்கார். இதுக்கு நடுவுல உண்மையான குற்றவாளிகள் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு மார்க்ன்றவரை ஜப்பான்ல ரிலீஸ் பண்றாங்க. அவர் வெளியில வேற கிரிப்டோவை விட்டுட்டு வேற ஒரு தொழிலை பண்ணிட்டு, அவர் பேர்ல ஒரு தொழிலை பண்ணிட்டு அமைதியா இருந்துடுறாரு. இதுதான் இந்த மவுண்ட் காக்ஸோட மிகப்பெரிய ஹிஸ்டரி. இந்த ஹிஸ்டரியில பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 8-9 முறை ஹேக் நடந்திருக்கு. ஆனா 8-9 முறையும் அப்நார்மலா நடந்த ஹேக், அதாவது அவங்களால சமாளிக்கவே முடியலன்னும் போதுதான் வெளியிலேயே அவங்க சொன்னாங்க. இப்ப என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, 2024 அக்டோபர் மாசம்
யாருக்கெல்லாம் அந்த பணத்தை உள்ள இழந்தாங்களோ அவங்களுக்கெல்லாம் திருப்பி கொடுக்கணும்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 1,42,000 பிட்காயின் பாதுகாக்கப்பட்டு வச்சிருக்கு. அந்த பிட்காயினை ஒரு வேலெட்ல இருந்து ஒரு வேலெட்டுக்கு மூவ் பண்ணியிருக்காங்க நேற்றைக்கு மே 28 இப்போ அதுதான் மிகப்பெரிய நியூஸா இருக்கு. அப்ப அந்த வேலெட்டுக்கு மூவ் பண்ணிட்டாங்கன்னா கண்டிப்பாக கொடுக்க போறாங்க, டிஸ்ட்ரிபியூட் பண்ண போறாங்கன்னு அர்த்தம். இது எப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்கன்றது தெரியல. அப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்ணா மார்க்கெட் கீழே வருமா மேலே போகும்? ஏன்னா ஒரே டைம்ல அத்தனை பேரை வித்தாங்கன்னா கிட்டத்தட்ட 1,00,000 பிட்காயினை வித்தாங்கன்னு வச்சுங்களேன், மார்க்கெட் ரொம்ப கீழே வரும். ஆனா என்ன பொறுத்த அளவுக்கு 2011 இழந்தவங்க 2011 2014 இருந்து இப்ப 2011 ஹேக்காக செய்யப்பட்டு 2014 அந்த எக்ஸ்சேஞ்ச் மூடப்பட்டு 2024 10 வருட காலம் வெயிட் பண்ணவங்க இன்னும் ஒரு வருஷம் காலம் வெயிட் பண்ண மாட்டாங்களா? ஏன்னா புல் மார்க்கெட் டைம்ல இப்ப விற்கிறத விட இன்னும் கொஞ்சம் பிரைஸ் ஹையா விற்கலாம்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணுவாங்கன்னு தான் தோணுது. அப்படியே வித்தாலும் 30 to 50% விற்பாங்களே ஒழிய பெருசா வைக்க மாட்டாங்க. ஸோ அதனால வந்து மார்க்கெட் ரொம்ப கிராஷ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி தான். பட் ஹூ நோஸ்? ஏன்னா வந்து $1, $1, $15, $20, $500, $1000 வாங்கினவங்க அவங்கலாம் பிட்காயின். $1000 வாங்கி $60,000 கிட்டத்தட்ட 60x. $5 வாங்கி $60,000 எவ்வளவோ எக்ஸ். $1 வாங்கி சில சென்ஸுக்கு வாங்கி பல லட்சம் டாலர்ஸ்க்கு போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு பர்டிகுலர் காலகட்டத்தில் இருக்கிறதுனால அவங்க மனநிலையை பொறுத்து தான் இருக்கு. ஆனா வந்து என்ன பொறுத்தளவுக்கு அவங்க விற்பாங்களா வைக்க மாட்டாங்களான்றது இட்ஸ் அ பிக் கொஸ்டின் மார்க். இதுதான் மவுண்ட் காக்ஸ்ல நடந்த மிகப்பெரிய திருட்டு. இதுவரைக்கும் நடந்த மிகப்பெரிய ஹேக்லேயே இது ஒரு மிகப்பெரிய ஹேக். ஏன்னா வந்து 8,50,000 அந்த 8,50,000 2 லட்சத்தை மட்டும் தான் அவங்களால என்ன பண்ண முடிஞ்சு எடுக்க முடிஞ்சு. மீதி 6,50,000 எங்க போச்சுன்னா யாருக்குமே தெரியாது. எந்த பல வேலட்ஸ்ல இருக்கு. அந்த வேலட்ஸ் எல்லாம் இது வரைக்கும் மூவ் ஆகவே இல்லை. பிளஸ் வந்து ஒரு வேலட் குறிப்பாக சொன்னா ஒரு வேலட்ல ஒரு 80,000 கிட்டத்தட்ட 29,957 பிடிசி இன்னமும் மூவ் ஆகாம இருக்கு. இது மாதிரி வேலட் மூவ் ஆகாத வேலட் நிறைய இருக்கு. எல்லாமே ஹேக்கர்ஸோட வேலட்டாக இருக்கக்கூடும். அவங்க எப்போ மூவ் பண்ணுவாங்கன்னு தெரியாது. அந்த மூவ் பண்ண முடியாத அளவுக்கு அவங்க அந்த பிரைவேட் கீஸ் எல்லாம் மறந்துட்டாங்களா இல்லை அதை பாஸ்வேர்ட்ஸை மறந்துட்டாங்களா என்னன்னு தெரியல. பட் தி மிஸ்ட்ரி கண்டினியூஸ். எப்படி கண்டினியூஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, ஜெட் இதை ஏன் ஆரம்பிக்கிறாரு, மார்க் என்ன பண்ணார் உள்ள, மார்க்குக்கு தெரிஞ்சே நடந்துச்சா தெரியாம நடந்துச்சா, டிட் ஹி ஹேவ் எனி கான்டாக்ட்ஸ் வித் தி ஹேக்கர்ஸ், இதெல்லாமே மிகப்பெரிய கொஸ்டின் மார்க். ஆனால் அவரை வந்து நிரபராதின்னு சொல்லி அக்வீட் பண்ணி வெளியில அனுப்பிடுறாங்க மார்க்கை. இப்போ உள்ள மாட்டிட்டு இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா அலெக்சாண்டர் வினிக் மட்டும்தான். பிளஸ் இன்னொருத்தர் ரஷ்யா ஜெயிலில் இருக்கான்னு சொல்றாங்க, நம்பகத்தன்மை கிடையாது. இன்னொருத்தர் வெர்னர்ன்றவர் எங்க இருக்காரு, அவர் முகமே உலகத்துக்கு தெரியாது. இதுதான் மவுண்ட் காக்ஸோட வரலாறு. இதுதான் மவுண்ட் காக்ஸோட கதை. இந்த கதை உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். ஏன்னா வந்து எக்ஸ்சேஞ்சஸை பொறுத்த அளவுக்கு அதுக்கப்புறம் தான் 2014 அப்புறம் தான் மிகப்பெரிய அளவுல பாதுகாப்பு அம்சங்கள்லாம் கொண்டு வந்தாங்க. ஏன்னா இந்த ஹேக்கெல்லாம் நடந்து பேங்க்ரப்ட் ஆகி ஆல்மோஸ்ட் பிட்காயினை மூடிடுற அளவுக்கு கொண்டு போன ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா மவுண்ட் காக்ஸ் தான். ஒரு கவர்மெண்டால நடத்த முடியல, ஒரு பாலிசி மேக்கர்ஸால நடத்த முடியல, அமெரிக்கன் பிரசிடென்டால நடத்த முடியல, சைனீஸோட பிரசிடென்டால நடத்த முடியல. இவங்களாலலாம் நடத்த முடியாத விஷயத்த மவுண்ட் காக்ஸ்ன்ற ஒரு எக்ஸ்சேஞ்சு பிட்காயினை டோட்டலா ஜீரோ ஆக்கியிருக்கும். டோட்டலா இருந்த இடம் தெரியாம பண்ணியிருக்கோம். பட் ஆனா அதையும் தாண்டி தான் பிட்காயின் இப்போ இந்த அளவுக்கு வளர்ந்து பெருசா வளர்ந்துருக்கு. இனியும் வளர்ந்து போகும். அதுக்கப்புறம் தான் என்ன ஆச்சுன்னா 2014 அப்புறம் தான் பிட்காயின் மட்டும் கிடையாது, கிரிப்டோ கரன்சிக்கு ஒரு மிகப்பெரிய விடுவு காலம். இந்த சென்ஸ் வந்து எக்ஸ்சேஞ்சஸ்க்குன்னு சில ரெகுலேஷன்ஸ், எக்ஸ்சேஞ்சஸ்ல எப்படி அதை ஸ்டோர் பண்ணி வைக்கணும், ஹேக்கர்ஸ் உள்ள வராத அளவுக்கு என்ன பண்ணணும், கோல்டு ஸ்டோரேஜ்ல எப்படி வைக்கணும், ஹாட் ஸ்டோரேஜ்ல என்ன வைக்கணும், அது ஹாட் ஸ்டோரேஜ்ல எவ்வளவு வைக்கணும், கோல்டு ஸ்டோரேஜ்ல எவ்வளவு வைக்கணுன்ற விஷயங்கள் எல்லாமே ஒரு நடைமுறைப்படுத்தப்பட்டு இப்போ ஓரளவுக்கு சேஃபா இருக்கு. அது சேஃபா இருக்குன்னு சொல்ல மாட்டேன், ஓரளவுக்கு கிரிப்டோ எக்ஸ்சேஞ்சஸ், அதாவது சென்ட்ரலைஸ் எக்ஸ்சேஞ்சஸ் சேஃபா இருக்குன்னு சொல்லுவேன். இன்னொரு எபிசோட்ல ஒரு நல்ல காயின் டோக்கன் அல்லது கான்செப்டோட மீட் பண்றேன். Until then, bye from புகழ்.